என்ன தாத்தா நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்தில் ஒரு புன்முறல் வருகிறது தாத்தா. அந்த காட்சியை பார்த்தாவே எங்களுக்கு எங்கள் முகமும் மலர்கிறது தாத்தா. தாத்தா என்ன தாத்தா நீங்கள் ஏன் தாத்தா ஷேவ் பண்ணலையா தாத்தா? ஆமாம்மா, நான் நேற்று தான் பண்ணேன். நேற்று தான் பண்ணேன். இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நேற்று நாள் முழுதும் ஆச்சு, ராத்திரி முழுதும் இருந்தேன். திருப்ப அந்த மாதிரி தாடி வந்துட்ட மாதிரி. இந்த எங்களுக்கெல்லாம் இதே பெரிய ப்ராப்ளம். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம அப்பாமாருங்களோ, பெரிய பெரிய அண்ணன்மார்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த காலையில் எழுந்து ஷேவ் பண்ணணும். தினம் இதே வேலையாக போச்சு. ஒரு நாள் விட்டா இந்த மாதிரி முடி வந்துடுது. மூளை வளராக்கட்டி கூட பரவாயில்ல, இந்த முடி வளர்ந்துடுது. அது தினம் ஷேவ் பண்ணணும். அதனால தான் சிலரெல்லாம் பார்ப்பதற்கு தாடியும் மீச்சமாக ஒரு மாதிரி கலைச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. தாத்தா அப்படி சொல்லாதீங்க தாத்தா. சில தாடி இருந்தால் கூட ஒரு அழகாக இருக்காங்க தாத்தா. பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. ஓகே. இந்த தாத்தா இப்படி சொல்கிறேன், அப்படி பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணுறோம் தாத்தா. உங்களுக்கு எங்கள் கண் உங்கள் மேலே படுது தாத்தா. நீங்கள் தாடி ஷேவ் பண்ணாக்கிட்டு அழகாகிறீங்க தாத்தா. நீங்கள் இப்படியே இருங்க தாத்தா, நல்லா இருக்குது. எப்படியும் உங்களுக்கு வயசாகி போச்சு. நீங்கள் எப்படி தான் என்ன தாத்தா? இல்லை சொல்கிறாங்களே, எனக்கும் ஷேவெல்லாம் பண்ணிங்கன்னு சுத்தமாக தான் எனக்கே ஒரு மாதிரி கலைச்சாக்குது. பட் அதை ஷேவ் பண்ணுறது அதெல்லாம் எடுத்து அந்த பிளேடு எங்கே இருக்குது, அல்லது பழைய பிளேடாக இருக்குது, அதில் ஷேவ் பண்ணாக்கா வறண்டி எடுக்கணும். தினம் புது பிளேடு போடுறதுக்கு இருக்குது. புது பிளேடு அது போய் எடுக்கணுமேன்னு அப்படியே விட்டுட்டுக்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு ஷேவ் பண்ணலாமான்னு யோசிச்சுருக்கிறேன். இல்லைன்னா மதியத்தில் எப்போனா போய்ட்டு நான் ஷேவ் பண்ணிக்கிறேன். சரிங்க தாத்தா.